Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்ரூஸ்கல்ஸ் அல்காரிதம். இந்த க்ரூஸ்கல் அல்காரிதமில் நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது மினிமம் வெயிட் என்ன. மினிமம் வெயிட் உள்ள ஸ்பேனிங் ட்ரீயை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் எந்த ஒரு சர்க்கியூட் லூப் ஃபார்மேஷனும் நடக்காது. ஸோ சர்க்கியூட் ஷுட் நாட் பி ஃபார்ம்டு. அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ஒரு லூப் மாதிரி, இப்போ ஏ பி சி இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் இதில் இருக்காது. நெக்ஸ்ட், ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எது மினிமம் வெயிட்டோ அந்த எட்ஜை செலக்ட் பண்ணுவோம். ஸோ ஈச் டைம் த எட்ஜ் ஆஃப் த மினிமம் வெயிட் ஹேஸ் டு பி செலக்டட் ஃப்ரம் த கிராஃப். ஸோ எட்ஜ் ஆஃப் மினிமம் வெயிட்டை செலக்ட் பண்ணோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற எட்ஜஸ், அட்ஜசன்ட் எட்ஜஸ், மினிமம் எட்ஜஸ் தான் எடுக்கணும், இல்லை வேற எங்கே இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதான் அடுத்த பாயிண்ட். நாட் நெசசரி டு ஹேவ் த எட்ஜஸ் ஆஃப் மினிமம் வெயிட் டு பி அட்ஜசன்ட். அதே மாதிரி இந்த க்ரூஸ்கல் அல்காரிதம் சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து நம்ம பி கிளாஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். அதாவது இதை சால்வ் பண்ணுறதுக்கு பாலினாமியல் டைமில் சால்வ் பண்ணி முடிப்போம். ஓகேங்களா? என் டைம், ஓகேங்களா, என் ஸ்கொயர் டைம், என் கியூப் டைம், இந்த மாதிரி பாலினாமியல் டைமில் சால்வ் பண்ணால் தான் இந்த க்ரூஸ்கல் அல்காரிதமை நம்ம பி கிளாஸ் ப்ராப்ளமில் வச்சுருக்கோம். சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் த மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ ஃபார் த ஃபாலோவிங் யூஸிங் க்ரூஸ்கல் அல்காரிதம். ஸோ இங்கே ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் எங்கே மினிமம் வெயிட் இருக்குன்னு பார்க்கணும். லோவஸ்ட் வெயிட் பாருங்க, லோவஸ்ட் வேல்யூ எது பாருங்க, 5 தான் லோவஸ்ட் வேல்யூ. ஸோ இங்கே ஒரு 5 இருக்கு, இங்கே ஒரு 5 இருக்கு. அப்போ இங்கே ஒரு எட்ஜ் இருக்கு, இங்கே ஒரு எட்ஜ் இருக்கு. இதில் நம்ம ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபபெட் ஆர்டரில் ஏ தான் ஃபர்ஸ்ட். ஸோ ஏடியை சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எதை சூஸ் பண்ண போகிறோம்? ஏடி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏடியை சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஏடி எழுதியாச்சு. அதோடைய வெயிட் வந்து 5. நெக்ஸ்ட், இப்போ நம்மளுக்கு ஏவும் பார்த்தாச்சு, டியும் பார்த்தாச்சு நோடு. அடுத்து நம்ம சியை சூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த சியும் பார்த்த மாதிரி இருக்கும், ஈயும் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து நம்ம சியை சூஸ் பண்ணோம், ஏன்னா அதுதான் அடுத்த மினிமம். ஸோ 5. ஸோ சியை சூஸ் பண்ணுறோம், சிஇ சூஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து 5க்கு அப்புறம் என்னது? ஆறு தானே. ஆறு எங்கேயாவது இருக்கா பாருங்க, இங்கே இருக்குது. அப்போ நம்ம எதை சூஸ் பண்ணோம்? எட்ஜு டிஎஃப் எட்ஜை சூஸ் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட்டு டிஎஃப், அதோட வெயிட் வந்து 6. ஸோ டிஎஃப்பை சூஸ் பண்ணணும். ஒன்ஸ் சூஸ் பண்ணிட்டு ஏதாவது லூப் ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கணும். எங்கள் லூப்பும் இல்லை, எல்லாம் தனித்தனியாக தானே இருக்குது. ஸோ எந்த ஒரு சர்க்கியூட்டும் ஃபார்ம் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட், டிஎஃப்க்கு அப்புறமா 6க்கு அப்புறம் தான் இருக்குது 7. ஸோ நம்மளுக்கு 2 7 இருக்குது. ஓகேங்களா? ஒன்று இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது. ஏபியில் ஒரு 7, பிஇயில் ஒரு 7. ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் ஆர்டரில் ஏபி எடுத்துப்போம். அப்போது இதை மார்க் பண்ணணும், ஏபி 7 சூஸ் பண்ணிப்போம். ஸோ ஏபி 7 சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே எங்கே லூப் ஃபார்ம் ஆகுதா பாருங்கள், எங்கேயுமே அந்த லூப்லாம் ஃபார்ம் ஆகலை. நெக்ஸ்ட், அடுத்த 7 இருக்குது பிஇ. இப்போ பிஇயை சூஸ் பண்ணுவோம். பிஇயை சூஸ் பண்ணியாச்சு, அதோட வெயிட்டும் 7. ஓகே, இப்போ ஏதாவது லூப் ஃபார்ம் ஆகுதா? எந்த ஒரு லூப்பும் இல்லை, தனித்தனியாக தான் இருக்குது. சரி, நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது எது தான் இருக்குது? ஏ பார்த்தாச்சு, பி பார்த்தாச்சு, சியும் போயாச்சு, டியும் போயாச்சு, இயும் பார்த்தாச்சு, எஃப்பும் பார்த்தாச்சு. எனக்கு இன்னும் தேவை ஜி தான் தேவை. நான் அதோட டார்கெட் எனக்கு வந்து ஜி மட்டும் தான் தேவை. அப்போ ஜிக்கு மட்டும் பார்க்கணும். சரி, 7 முடிச்சாச்சு. அப்புறம் 8 பாருங்க, நம்மளுக்கு 8 தேவையில்லை, ஏன்னா அதில் ஜி இல்லை. இந்த 8லையும் நம்மளுக்கு ஜி இல்லை. ஸோ 8ஐ விட்டுலாம். அடுத்து 9க்கு போவோம். இங்கே டிபி, அதாவது பிடியில் ஒரு 9 இருக்குது, இஜியில் ஒரு 9 இருக்குது. நான் இதை சூஸ் பண்ண வச்சுங்களேன், அப்படியே லூப் ஃபார்ம் ஆகிடும். நம்மளுக்கு தேவைன்னா ஜி தானே தேவை. அப்போ லாஸ்ட் நம்ம எதை சூஸ் பண்ணிக்கலாம்? இஜி சூஸ் பண்ணிக்கலாம், மினிமம். ஸோ நம்ம ஜியும் பார்த்தாச்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏலேருந்து நம்ம எல்லா வேர்ட்டிசஸ்க்கும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏலேருந்து நம்ம எங்கே போகலாம்? பிக்கு போகலாம். அப்புறம் இ வழியாக சிக்கும் போகலாம், இ வழியாக ஜிக்கும் போகலாம். திரும்பவும் அப்படியே இப்படி வந்து பி வழியாக ஏ வழியாக வந்து திரும்ப டிக்கு போய் எஃப்க்கு போகலாம். அதாவது ஒரு இடத்துல இருந்து எல்லா நோட்ஸ்க்கும் போகலாம். ஸோ பியிலிருந்து நம்ம ஏக்கு போகலாம், சிக்கு போகலாம், இக்கு போகலாம், டிக்கு போகலாம், எஃப்க்கு போகலாம், ஜிக்கு போகலாம், எப்படி வேணால் போயிடலாம். ஸோ அதுதான் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ வித் மினிமம் வெயிட். ஓகேங்களா? இதுதான் க்ரூஸ்கல் அல்காரிதம் பாலினாமியல் டைமில் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம்.
உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.